இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டெரஸில் ஒரு ஃப்ளோர் ரைஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரூஃப் பார்த்திங்கன்னா பஃப் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். பஃப் ஷீட் போடுறதுனால இந்த இடத்து ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நம்ம லிண்டல் வந்து த்ரோவாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே 3க்கு 3 ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். 9 இன்ச் வாலுக்கெல்லாம் 7க்கு 3 ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம லிண்டல் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 4.5 வால் இருக்கிற ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம 3க்கு 3 ரிங்கை யூஸ் பண்ணி ஒரு லிண்டல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 2 அடி வந்து நம்ம லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓப்பன் வர்ற ஏரியாலலாம், அதாவது டோர் வர்ற ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா 7 அடி 1 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்து லிண்டல் கொடுத்துருப்போம். அந்த 1 இன்ச்சு எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம பிளாஸ்டரிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக 7 அடி வரும். ஸோ அதனால் வந்து 7 அடி 1 இன்ச்சு வந்து கொடுத்து நம்ம லிண்டல் அடிக்கணும். அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கணும். விண்டோ வர்ற ஏரியாலையும் இதே ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். விண்டோ வர்ற இடத்துலையும் வந்து இப்போது 3க்கு 4 விண்டோ இருக்குன்னா நம்ம 3 அடி 1 இன்ச்சு வித்தும் 4 அடி 1 இன்ச்சு வித்தும் நம்ம ஹைட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிளாஸ்டிங்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து 4க்கு 3 கரெக்டான சைஸில் விண்டோ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லிண்டல் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னும் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ விண்டோவில் வந்து பாட்டம்லேயும் வந்து நம்ம வந்து சில் ஸ்லாப் கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து பக்காவாக செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஸோ கிராக்லாம் வந்து அதிகமாக அவாய்ட் ஆகும். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டிவான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.